ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். எல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக இன்றைக்கி காலை பொழுதில் எழுந்திருப்பீர்கள். வந்து தூங்குறவங்க தூங்குவீங்க, வேலை இருப்பவர்கள் எழுந்திருப்பீர்கள் என்று தெரியும். இதை நீங்கள் நேரம் கிடைக்கும்போது நான் பேசுகிறத கேளுங்க. வேலை இருக்கும்போது வேண்டாம், சும்மா ரிலாக்ஸாக இருக்கும்போது சும்மா ஏதோ ஒரு விஷயங்கள், நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கணுன்னு நினைப்பீங்க இல்லையா? நினைக்கிறவங்க இதை பாருங்கள். பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலன்னா தள்ளி விட்டுருங்க. ஓகே. என்னன்னு கேட்டால் இதை சொல்கிறேன். இந்த முதல்ல ஒரு நல்ல விஷயங்களை பேசுவோம். இந்த நம்ம ஸ்கூலில் படிக்கிற ஹேண்டிகேப்டுக்கெல்லாம் ஏதோ பைசா கொடுக்குது போல இருக்குது கவர்மெண்ட்டு. அதை 2 மடங்காக கொடுக்குறதா கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி பேப்பரில் பார்த்தேன். நல்ல விஷயம் இல்லையா? கொடுக்கட்டும். அவங்கெல்லாம் என்ன எப்படி பழைப்பாங்க. ஆனால் சொல்கிறோம், நம்மளை விட அவங்க நல்லபடியாக எல்லாமே சிறப்பாக அவங்க மூளை வேலை செய்யுது. அவங்களுக்கு காலும் கையும் தான் வேலை செய்யலை விட மூளை அருமையாக வேலை செய்யுது. அவங்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவையோ அதை பார்த்துக்கறாங்க. இருந்தாலும் கவர்மெண்ட் உதவி பண்ணுறாங்க. மக்களும் உதவி பண்ணுங்கள், தப்பே கிடையாது அதில். அடுத்து இது நல்ல விஷயம். அடுத்து நேற்று பேப்பரில் பார்த்தேன். இங்கே ஒரு இடத்துல ஊரில், இங்கே தான் நம்ம தமிழ்நாட்டில் தான், ஊருங்கள்லாம் நான் பார்க்கும்போதே கடுப்பு வருதுங்க. இது அதனால் பார்க்குறல, சும்மா தலைப்பை மட்டும் பார்த்துக்கிறது. என்னன்னு கேட்டால் ஏதோ கஞ்சா பசங்க விற்றுக்கிட்டு இருந்தாங்களாம். அது தெரியாமல் அதை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாராம் அந்த பையன். அவரும் ஒரு வாலிபர் தான். அவரை தூங்கும்போது என்ன நைட்டு கல்லை தூக்கி போட்டு தலையெல்லாம் கொண்டு விட்டாங்களாம். எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ முன்னேற்றம் பாருங்கள் நம்ம நாட்டில். அது நேற்று. இன்றைக்கி பேப்பரில் பார்த்தா ஒரு மருமகள் மாமியாரை கல்லை தூக்கி போட்டு கொன்றாள் அப்படின்னு தலைப்பில் இருக்குது. அதையும் நான் பிரித்து பார்க்கல, எந்த ஊர் என்ன ஏதுன்ட்டு. கடுப்பு வருது அதை பார்க்கும்போதே. அதாவது பாரதியார் சொன்னார், பெண் விடுதலை வேண்டும், பெண் சுதந்திரம் வேண்டும் அப்படின்னு அப்போ பாடியிருந்தாங்க. ஆனால் அவர் சொன்னது என்ன, இன்றைக்கி நடக்கிறது என்ன யோசிச்சு பாருங்கள். ஆணும் பெண்ணும் சமம்ங்கிறத ஒத்துக்கணும். ஒரு சில விஷயங்களில் தான் அதெல்லாம் சரியாக போகும், பல விஷயங்களில் அது ஒத்து போகாது. ஆனால் இன்றைக்கி நல்ல விஷயங்களை யாருமே எடுத்துக்கிறது இல்லை, எல்லாம் கெட்ட விஷயங்கள். அதுக்கு சமம் சமம் குடும்ப வாழ்க்கையே நடத்த மாட்டேங்கிறாங்க. போட்டி போட்டுக்கிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு வாழ்க்கையவே தொலைச்சிடுறாங்க. அது அவங்களுக்கு இப்போ தெரிய மாட்டேங்குது. நான் ஒரு காலத்தில் தனிமையில் இருக்கும்போது அதை பற்றி ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதனால் இப்போயே மக்கள் அதெல்லாம் யோசனை பண்ணி வாழ்கிறது நல்லதுன்னு என்னுடைய ஐடியா. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பெண்கள் அன்னைக்கு பாரதியார் சொன்ன மாதிரி இன்றைக்கி உலகில் காமராஜர் ஆட்சி நடத்தின மாதிரி இன்றைக்கி உலகமும் இல்லை. என்னமோ சொல்லுவானே அந்த மாதிரி, அந்த மனிதர் மாதிரிலாம் இனி ஒரு மனிதரை அடுத்த யுகம்னு ஒன்று இருந்தால் பார்க்க முடியுமோ என்னமோ, இந்த யுகத்தில் அதெல்லாம் பார்க்க முடியாது. இன்றைக்கி பணம் 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 கொலை கொள்ளை இதெல்லாம் சும்மா ஒரு பொழுதுபோக்கு மாதிரி ஆகிப்போச்சு. எப்படி டீ குடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க விஷயம்லாம். அப்படியா, அவனை போட்டு தள்ளுமா, எவ்வளோ தரேன், ஓகே, சரி, எதை மீனை வெட்ட கூட யோசிக்கிறோம், நம்ம ஒரு ஆடு வெட்ட யோசிக்கிறோம், பயமாக இருக்குது நமக்கு. ஆனால் இன்றைக்கி மனுஷனை வெட்டுறதில்லங்கிறது சாதாரணமாக போச்சு. ஒரு பையனை எடுத்துக்கங்க, ஏதோ ஒரு பையனை பேட்டி எடுக்கிறாங்க, நான் பார்க்குறேன், எனக்கு அப்படியே கொலை நடுங்குது. எனக்கு பையன் சொல்கிறான், நான் போனேங்க, எப்படி நீங்கள் இது மாதிரி வெட்டினீங்க அப்படின்னு. நான் போனேங்க, அவனை உட்கார வச்சு பேட்டி வேறு எடுக்கிறாங்க இவங்களே என்ன சொல்கிறது நம்ம. நான் போனேங்க, பார்த்தா நீ என்ன சின்ன பையன் போடா, என்னால் என்ன முடியுன்ற மாதிரி கேட்டான். அது எனக்கு ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்படியே கத்தி எடுத்தேன், காதிலே வெட்டிட்டேன். மண்டையில் தான் வெட்டினேன், காதில் வெட்டிட்டேன். என்னங்க இதெல்லாம்? என்ன இது மனிதாபிமானம் எங்கே போச்சு இந்த இந்த உலகத்தில்? எங்கே போச்சு? அதுலேயும் வெளிநாட்டிலலாம் கூடங்க கொஞ்சம் ஓரளவு தவறு செஞ்சால் தான் தண்டனைங்கிற மாதிரிலாம் இருக்குது ஓரளவு. தமிழ்நாட்டில் எல்லாமே மாறி போய் நிற்கிதுங்க. எல்லாமே தவறாவதுக்கு வராது. விளையாட்டுக்கு வெட்டினேன், பொழுதுபோக்குக்கு வெட்டினேன், நான் ரவுடி ஆக்கணும்னு வெட்டினேன், என்னை 4 பேர் மதிக்கணும்னு குத்துனேன். இப்படி தாங்க இப்போ பேசிகிட்டு இருக்காங்க எல்லாம். பயப்படாமல் என்ன பண்ணுவாங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்த பையன் தலையில் கல்லை தூக்கி போட்டானுங்க. என்ன நினைப்பாங்க? என்னடா உள்ளே போனால் என்ன 3 மாதம் வெளில வந்துடுவான். அதான் வெளில வந்துடுறாங்களே. தண்டனை கடுமையாகிற வரைக்கும் இல்லை மக்கள் திருந்த மாட்டாங்க. அதெல்லாம் சும்மா கதை. கடுமையாக இருக்கணும் தண்டனை. பயப்படுவோம். பயம் 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 வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? தண்டனை கடுமையாக இருக்கணும். அதை பண்ணுறாங்களா இன்றைக்கி? இல்லை. அதனால் தவறுகள் அதிகமாக்கிட்டே தான் இருக்குது. நாளுக்கு நாள் ஒன்றும் குறையே இல்லாமல் தான் அதிகமாக்கிட்டுருக்கு. அது மாதிரி இருக்குது. இந்த மாமியார் மருமகளை தூக்கி போட்டாங்க. ஒரு பாட்டி திருடுறாங்க.
வீடு ஏறி திருடிட்டு போகிறாங்க, அவங்கள பிடிச்சி எல்லாம் அடிக்கிறாங்க. என்ன சொல்கிறது இதெல்லாம்? யோசிச்சு பாருங்கள். மாங்காட்டில் ஏதோ ஒரு பாட்டி வீடு புகுந்து தில்லா திறந்துருக்கிற வீட்டில் உள்ள ஆள் இருக்காங்க. உள்ளே போய் ஏதோ பீரோவை திறந்து செயின் எடுத்துகிட்டு வெளியில் வந்து குடு 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 குடுன்னு ஓடுறாங்க. அவங்கள பிடிச்சி எல்லாம் அடிக்கிறாங்க பார்த்துட்டு. என்னங்க இது? என்ன சொல்கிறது? நம்ம பேசுகிறதுக்கே வாய் வர மாட்டேங்குது. அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். வணக்கம்.